ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரேவதி நிச்சயதார்த்த புடவையை மாற்றுறதுக்காக ரூமுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வருவாங்க. அங்கே புடவை மாறி இருக்கும். அதை பார்த்துட்டு என்ன இது, நமக்கு ரெட் கலர் புடவை தானே கொடுத்தாங்க, அதுதானே நம்ம செலக்ட் பண்ணோம், இந்த புடவை எப்படி வந்ததுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே ரோகிணி ஸ்வாதி 2 பேருமே வருவாங்க. என்ன இன்னும் ட்ரெஸ் மாற்றலையான்னு கேட்பாங்க. அங்கே இருக்க புடவையை பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆமாம், புடவை கலர் வந்து மாறி இருக்குது, எப்படி இந்த புடவை இங்கே வந்தது அப்படின்னு வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதுக்குள்ளேயே ஐயர் பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கார்த்திக்கிட்ட போயிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்த்திக்கும் மேலே போயிட்டு ரேவதி கிட்டே இன்னொன்று ரெடி ஆகலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரேவதி என்னோட புடவை வந்து மாறி போயிருக்கு அப்படின்வாங்க. கார்த்திக்கும் அங்கே இருக்க புடவையை பார்த்துட்டு பாட்டி வந்து மாற்றிருப்பாங்கன்றத யோசித்து பார்த்துட்டு இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அவங்க பாட்டி எங்கே இருக்காங்கன்ற மாதிரி தேடி பார்ப்பாங்க. பாட்டியும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்துட்டு அச்சுச்சோ, கார்த்திக் என்ன தான் தேடுறான் போல இருக்கு, அவன் கண்ணில் மட்டும் நான் மாட்டினேன் அவ்வளோதான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் திரும்பவும் ரூம்குள்ளே வந்துட்டு, சரி இன்னொரு புடவை தான் இருக்குல்ல, அதை மாற்றிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா, உன்னை ஐயர் கூப்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி போயிடுவாங்க. ரேவதி அந்த புடவையை மாற்றிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நான் கொடுத்த புடவையை என்னோட பேத்தி கட்டிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனால் எவன் கூடயும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது முருகா, அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட குட்டி முருகரும் வந்துட்டு, அவசரப்படாத பரமேஸ்வரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு என்ன நடக்குதுன்றத அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட பாட்டியோ, என்னால் ஆர்வத்தை அடக்கவே முடியல, ஒருவேளை அவன் கூட மட்டும் நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சு அவ்வளோதான் முருகா அப்படின்வாங்க. நான் தான் உன்னை பொறுமையாக இருன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே மகேஷ் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு அவரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பாட்டெல்லாம் பாடிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பின்னாடியே சந்திரகலா போயிட்டு அவரோட தலையிலேயே கட்டையை வச்சு அடித்து மயக்கமாக்கிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐயர் வந்து மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே மாயா பார்த்தீங்கன்னா எங்கே போனால் மகேஷ்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து தேடுவாங்க. எங்கேயுமே அவர் இருக்க மாட்டாங்க. எங்கே போனான்னு தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே திரும்பவும் பார்த்தீங்கன்னா மகேஷோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. ரிங் போகும். அது பார்த்தீங்கன்னா சந்திரகலா தான் ஃபோனை வச்சுட்டு இருப்பாங்க. ஃபோன் அட்டன் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே சிவனாண்டிக்கிட்டேயும் ஓகே ஆகிடுச்சு, அவனை அடித்து தூக்கி போட்டுட்டேன்ற மாதிரி கண்ணாடியே சொல்லிடுவாங்க. அதை கேட்டு சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. மாயா வந்துட்டு எங்கே போனான்னு தெரியவே இல்லைன்னு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே ஈஸ்வரி வந்துட்டு கார்த்திக் கிட்ட, மாப்பிள்ளை இன்னும் வரவே இல்லை, நீ சீக்கிரமாக போயிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வா அப்படின்னு வந்து கார்த்திக் கிட்ட சொல்லுவாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ரூமுக்கு போவாங்க. அங்கே மகேஷ் இல்லாதனால வந்து மாப்பிள்ளை எங்கன்னு வந்து தேடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த பாட்டி வந்துட்டு, என்ன இது, கார்த்திக் வந்து மாப்பிள்ளை இல்லைன்னா விட வேண்டியது தானே, இவன் போய் தேடினான்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவானே, என்ன பண்ணுறது முருகா அப்படி எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, பிபி ஏறிடும் போல இருக்குது அப்படின்வாங்க. அது கேட்ட முருகரும், நீ அவசரப்படாத பரமேஸ்வரி, பொறுமையாக இரு, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு, நீ ஏன் இவ்வளோ அவசரப்படுற அப்படின்வாங்க. சரி முருகா, நீ சொல்கிற மாதிரி நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மாயா கிட்ட போயிட்டு கார்த்திக் வந்து எங்கே மகேஷை காணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மாயாவும், நான் ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன், எங்கே போனாருன்னு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கார்த்திக் கீழே போயிட்டு ஈஸ்வரி கிட்ட மாப்பிள்ளையை காணுன்ற விஷயத்த சொல்லிடுவாங்க. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க. ஈஸ்வரி மாயா கிட்ட எங்கே போனார் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மாயாவும், எங்கே போனான்னு தெரியவே இல்லை, நானும் மண்டபத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு ஃபோன் கூட பண்ணி பார்த்தேன், ஆனால் ஃபோன் கூட எடுக்கவே இல்லை, ரிங் போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை அப்படின்வாங்க. இதை பார்த்த உடனே சந்திரகலா வந்துட்டு, இன்றைக்கி கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஈஸ்வரி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு, எனக்கு இப்போ மாப்பிள்ளை எங்கே போனாருன்ற விஷயம் உடனே தெரிஞ்சாகணும், இருங்க சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு கன்னை கொண்டு வந்து சிவனாண்டியை பாயிண்ட் பண்ணிவிட்டு, ஒழுங்கு மரியாதையை மாப்பிள்ளை எங்கன்ற விஷயத்த சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சிவனாண்டி, நான் தான் சொல்கிறேன்ல, நான் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, அப்புறம் மாப்பிள்ளை எங்கே போனார் என்கிட்ட வந்து கேட்டால் இந்த நிச்சயதார்த்தம்லாம் நடக்காதுன்னு நான் தான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, இங்கே பார், ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிட்டு, எனக்கு உன் மேலே தான் டவுட் இருக்குது, நீ உண்மையை சொல்லலை, இந்த துப்பாக்கி நீ பலி ஆகிடுவ பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டே சிவனாண்டி, என்ன பேசிகிட்டு இருக்க, நான் தான் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லைன்றதை நீயும் பார்த்துட்டு தானே இருந்த, எனக்கு என்னமோ உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்வாங்க. என்னது ஏன் மேலே டவுட்டாக இருக்கா, நான் என்ன பண்ணேன்னு ஈஸ்வரி கேட்கும்போது அதுக்கு சிவனாண்டி வந்து, ஆமாம், உன் வீட்டுக்கு வர மாப்பிள்ளை எல்லாரையுமே நீ அடிமையாக வச்சிட்ருக்க, அப்போ அவனுக்கும் உன் வீட்டுக்கு வந்து அடிமையாக இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிச்சிருக்காது, அதனால தான் அவனே வந்து போயிட்டான் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, என்ன விளையாடுறியா, ஒழுங்க மரியாதை எங்கே என்னோட மாப்பிள்ளைன்றத விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டு சிவனாண்டி, இங்கே பாரு, நான் வந்து உன்னோட மாப்பிள்ளையை எதுவுமே பண்ணவே இல்லை, நீ வேணா போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ, எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, அங்கே இருக்க மண்டபத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, நீங்கள்
நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. ஈஸ்வரி தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரியும் கோவமாக வந்து சிவனாண்டி கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் போயிட்டு, மேடம் அவசரப்படாதீங்க, மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு நான் வந்து வெளியே எங்கன்னா போய் விசாரிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே எல்லாருமே ஆமாம் அதுதான் சரின்னு வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க. அவங்களே ஓகே சொன்னதுக்கப்புறம் கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதை பார்த்த பாட்டி வந்துட்டு, எதுக்கு கார்த்திக் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கான், இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறது என் கண்ணால் பார்த்து சந்தோஷப்படலான்னு பார்த்தா அவனை தேடி கார்த்திக் போயிருக்கான், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருவானே முருகா, என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. நீ பொறுமையாக இருந்தான்னு வந்து குட்டி முருகரும் சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா மகேஷோட ஃபோட்டோ வச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. யாருமே வந்து தெரிலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ரேவதி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. என்னோட மகேஷ்க்கு எதுவுமே ஆகக்கூடாது, தேடி போன டிரைவர் நல்லபடியாக என்னோட மகேஷை கூட்டிகிட்டு வந்து கடவுளேன்னு வேண்டிப்பாங்க. இங்கே மாயா வந்துட்டு, எங்கே தான் போய் தொலைஞ்சா இந்த மகேஷ்னு தெரியவே இல்லையே, அவன் பயந்து போய் எங்கன்னா ஓடி போயிட்டானா, காசு வர நேரத்தில் இந்த மாதிரி சொதப்பி விட்டுட்டானே, அப்போ நமக்கு ஈஸ்வரி கிட்ட இருந்து காசு வராதா, விஷயம் மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், மாட்டணும் அப்படின்னு வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த எபிசோட டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.